மனம் திருந்தி வாழ்ந்தான். தப்பு பண்ணாலும் கண்டிக்கும் பொழுது மனம் திருந்தி வாழ்ந்தான். 4வது என்னமா தாழ்மையா இருந்தான். 4வது எப்படி இருந்தான்? தாழ்மையா இருந்தான். 5வது பொறுமையோடு காத்திருந்தான். தாவீதுடைய குணாதிசயங்கள் இதெல்லாம். பொறுமையோடு காத்திருந்தான். 6வது சொல்லுங்க, மன்னிக்கிற குணம் கொண்டவனா இருந்தான். இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்ஜெக்ட். மன்னிக்கிற குணம் கொண்டவனா இருந்தான். 7வது தேவ சித்தத்தின்படி செய்ய விரும்பினவனா இருந்தான். தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் புரிந்து கொண்டு அதை செய்கிற அதுல விருப்பம் உள்ளவனா இருந்தான். 8வது நன்றி இருதயம் கொண்டவனா இருந்தான். தேவனுக்கு எப்படி இருந்தான்? நன்றி இருதயம் கொண்டவனா இருந்தான். 9வது தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறவனாக இருந்தான். தேவனுக்கென்று கொடுக்கிறவனாக இருந்தான். இப்ப இந்த 9 காரியத்தில் காலைய தினத்தில் ஒரே ஒரு காரியத்தை தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவனுக்கு முழு இருதயத்தோடு நேசிக்கிறவனாக இருந்தான். அதுக்கு அடையாளமாக, அந்த நேசிக்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, அவரையே துதித்து கொண்டே இருந்தான். அந்த தலைப்பில் பார்த்தேன். என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவன் தேவனை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பான். துதியில 7 காரியங்களை கற்றுக்கொண்டேன். காலை தினத்தில் துதியில எத்தனை காரியத்தை பார்த்தோம்? 7 காரியத்தை பார்த்தோம். எப்படியெல்லாம் துதிச்சான் அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன், எழுதிக்கிங்க. அடுத்த கட்டத்துக்கு நம்ம கடந்து போவோம். முதல் அவனுடைய துதி பாடல் துதியா இருந்தது. பாடிக்கொண்டே தேவன் என்ன செஞ்சான்? துதிச்சான். ரெஃபரன்ஸ் எழுதிக்குங்க. காலையில் எழுதினவங்க இப்போ எழுத தேவையில்ல, இப்போ வந்தவங்க மட்டும் எழுதிக்குங்க. ஏன்னா நீங்கள் போய் அதை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அந்த பாடி துதித்து கொண்டிருந்தான்றதுக்கு ரெஃபரன்ஸ் சங்கீதம் 9:1-2, சங்கீதம் 96:1-2, சங்கீதம் 108:1-3 வரைக்கும். அவன் என்ன செய்ய, இத்தனை வசனங்கள் என்னெல்லாம் போட்டிருக்கான் அப்படின்னா, பாடி பாடி ஆண்டவரை துதிச்சான். அவர் இருதயத்தை கவர்ந்தவன் சொன்னல, அதற்கு அவனுடைய நிலைகள் எப்படி அப்படின்னா, அவன் ஆண்டவரை அவ்வளோ அழகாக பாடி அவரை என்ன செய்வான்? துதிப்பான். துதியில அது ஒரு வகை, பாடி துதிக்கிறது ஒரு வகை. 2வது எப்படி துதிச்சான் அப்படின்னா, இசை கருவிகளோட தேவனை துதித்தான். அந்த இசைக்கருவினா இப்போ எனக்கு எதுவுமே வாசிக்க தெரியாது அப்படின்றீங்களே, அதனால தான் அவன் அதுலேயே எழுதியிருப்பான். இசைக்கருவினா என்ன அப்படின்னா, கைத்தாளத்தோடு 10 நரம்பு வீணைகளோடு ஆண்டவரை துதித்து பாடினான். இது தெரியாது, இது எங்கள் வீட்டில் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதனால தான் அதை ஆக்ட் பண்ணி வச்சிருக்கிறான். என்ன பண்ணி வச்சிருக்கான்? சேர்த்து வச்சிருக்கிறான். அதனால தேவ பிள்ளைகளே, உங்களுடைய துதியில இசை இருக்க வேண்டும், கைத்தாளத்தோடு துதிக்க வேண்டும். 3வது நடனம் ஆடி துதிச்சான். எப்படி துதிச்சான்? நடனமாடி துதிச்சான். உங்க வீட்டு கதவை நீங்க பூட்டிக்கிட்டீங்க, ஜன்னலையும் பூட்டிக்கிட்டீங்க, ஃபேனை போட்டுட்டீங்க, உள்ள நீங்க நடனம் ஆடி துதிச்சா யாருன்னா பார்த்து பரிகாசமா பண்ண போறாங்க? நீங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யலாம்? கர்த்தரை மெய் மறந்து என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம்ல. அதுதான் அவன் செஞ்சான். அவன் ரோட்ல செஞ்சான், நீ ரோட்ல செய்யாத. இப்போ பைத்தியக்காரச்சிடுவாங்க, பைத்தியக்காரனிடுவாங்க. அதனால எங்க பண்ணு? ஆராதிக்கலாம், தப்பு கிடையாது. நம்மளுடைய உணர்ந்து ஆராதிக்கும் பொழுது அது என்ன கிடையாது. உணர்வு எப்போ உண்டாகிறதோ, ஃபீல் அது எப்போ வருதோ, அப்போ நம்ம என்ன செய்யறேன்னே நமக்கு தெரியாது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பெற்றவங்க ஒரு பிள்ளைய பார்க்குறாங்கன்னா, அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள். எவ்வளோ அட்ராக்ஷனாக, அன்பாக, முழு உணர்வை. இராணுவத்திலேருந்து ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். இராணுவத்திலேருந்து புள்ள வரான், அப்பா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவன் பின்னாடி அப்பா எங்கே இருக்காருன்னு கேட்டுட்டு அந்த யூனிஃபார்மோட மிலிட்ரி ட்ரெஸ்ஸோட அப்பாவுக்கு பின்னாடி போய் நிற்கிறான். அப்பா திரும்பி பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாகி குதிச்சு அவனை தூக்கி கட்டி பிடிச்சி என்ன செய்வார்? அந்த வீடியோலாம் போய் பாருங்க. ரொம்ப அப்படி இருதயத்தை கவர்ந்து இழுக்கும்.
உண்மையான பாசம் வேஷத்துல இல்லை, உண்மையான அன்பு இருக்கிறவங்க அன்னை அறியாமலே என்ன செய்வாங்க, கட்டி பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க, கண்ணீர் விடுவாங்க, குதிப்பாங்க, கதறுவாங்க. அதுதான் தாவீதுக்குள்ள என்ன செஞ்சது, ஆண்டவரை பார்த்து துதிக்கும் பொழுது அந்த விஷயம்தான் அவனுக்குள்ள என்ன செஞ்சது இருந்தது. அவன் நடனமாடி ஆண்டவர் என்ன செஞ்சான், துதிச்சான். நாலாவது, சத்தம் விட்டு தேவனை என்ன செஞ்சானா, துதிச்சான். இந்த துதி என்ற ஒரு பாயிண்ட்ல இந்த 7 காரியத்தை காலையில 1 மணி நேரம் பேசினேன், உங்களுக்கு 5 நிமிஷத்துல சொல்றேன். ஏன்னா நீங்கள் குறித்து வைத்து கொண்டு அதை வீட்டிலே போய் என்ன செய்யணும், வாசிக்கணும். கடவுளை எப்படி துதிச்சான், எப்படி துதிச்சான், சத்தம் விட்டு என்ன செஞ்சான், துதிச்சான். சரி, ஐந்தாவது, எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் ஆண்டவரை துதிச்சான். எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் ஆண்டவர் என்ன செஞ்சான் அப்படின்னா என்ன, எல்லா நேரத்துல அப்படின்னா எப்பொழுதும் துதிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். இரவும் பகலும் துதிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். இன்னைக்கு நீங்க அப்படி ஒரு துதியின் வீரர்களாக மாற வேண்டும். ஆறாவது, முழு இருதயத்தோடு தேவனை துதித்தான். ஏதோ ஒரு சிந்தையில வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கெல்லாம் நம்ம பாடுறோம், கை தட்டுறோம் பாருங்க, அப்படி இல்லை. 100% தேவனை மாத்திரம் சார்ந்து, துன்பத்தை மறந்து, துயரத்தை மறந்து, வீட்டை மறந்து, அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆட்களை மறந்து, அவன் முழு இருதயம் கடவுளை சார்ந்து கடவுளோடு கூட என்ன செஞ்சது, இணைக்கப்பட்டது. அப்படி துதிச்சான். ஏழாவது எப்படி துதிச்சான் அப்படின்னா, நன்றி, தேவனுக்கு செஞ்ச நன்றியை மறவாமல் துதிச்சான். நன்றி மறவாத துதிச்சான். 7 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, நீங்க இப்ப சொல்லுங்க, பாடி தேவனை துதித்தான். சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து தானே சொல்றீங்க. என்னம்மா, இல்ல சரியா சொல்ல மாட்டீங்களே, எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமே. சொல்லுங்க, இசை கருவியை வாசித்து, இப்படி போட்டுங்க, கைத்தாளத்தோடு தேவனை துதித்தான். மூன்றாவது, நடனமாடி, சத்தமா சொல்லுங்க, எல்லாருமே வாயை தரங்க, நடனமாடி துதித்தான். அடுத்தது, சத்தம் விட்டு துதித்தான். அடுத்தது, எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் தேவனை துதித்தான். ஆறாவது, முழு இருதயத்தோடு கர்த்தரை துதித்தான். ஏழாவது, நன்றி மறவாமல் தேவனை துதித்தான். இப்போ ஆண்டவர் சொல்றார் அவனுக்கு, அப்போஸ்தலர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் தான் இதுக்கு தலைப்பின் வசனமே. வாசிங்க, மைக்ல வாசிக்கணும். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். கரங்களை தட்டுங்க. இங்க இந்த தாவீதின் பிறப்பிலேயே தேவன் இவனை குறித்து நிறைய விஷயங்களை கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார். அதுல இவர் சொல்றாரு, ஈசாயின் குமாரன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் அவனை என்ன செய்கிறேன், பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பார்க்கிறாருன்னா, அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் அப்படின்னாரு. இப்ப பாருங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை செய்கிறவன். அப்ப முதல் வார்த்தை சொல்லுகிறது அவனை தள்ளி. அப்படின்னா என்ன, ஒருவனை கர்த்தர் அங்க இருந்து என்ன செய்கிறாரு, தள்ளுகிறார். முதல் ராஜா, இஸ்ரவேலுக்கு
முதல் ராஜா, உலகத்தில் முதல் ராஜா அல்ல. ஹலோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்குள்ள வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் தேவன் ராஜாவை ஏற்படுத்துகிறார், மனிதனை. ஏனென்றால் அவரே பிரதான ராஜா, அவர்தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். ஆனா ஜனங்கள் அங்கே 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 போயிட்டு போயிட்டு வர்றதுனால, ஒவ்வொரு பட்டணத்தையும் கடந்து வந்ததுனால அவர்களுக்கு ராஜா இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லேலூயா. எகிப்தில் இருக்கும் பொழுது பார்வோன் ராஜாவை பார்த்தார்கள். இப்படி ஒவ்வொரு பட்டணத்துக்கு, ஆயி பட்டணத்துக்கு வரும்போதோ, எரிகோ பட்டணத்துக்கு வரும்பொழுதோ, இப்படி ஒவ்வொரு பட்டணத்துக்கு வரும்போதெல்லாம் அந்தந்த நாட்டு ராஜாக்களை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள். பார்த்து அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்ளுகிறது என்னன்னா, நமக்கு ஒரு ராஜா இருந்தா நம்மள நடத்துவாரே அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன உண்டாகிறது? எண்ணம் உண்டாகிறது. அதுல தேவனுக்கு ஒரு வருத்தம். ஏனென்றால், நானே இவங்களுக்கு யாரா இருக்கிறேன்? ராஜாதி ராஜாவா இருக்கிறேன். ஆனா என்னை காட்டிலும் இவர்களை வழி நடத்த, அதுக்கு முன்பாக நியாயாதிபதிகள் இருந்தாங்க, அதுக்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனா இப்ப இவங்களுக்கு என்னவாயிடுச்சு? இப்போ நியாயாதிபதிகளும் தீர்க்கதரிசிகளையும் காட்டிலும், ஆசாரியர்களை காட்டிலும் இவர்களை வழி நடத்துகிறதுக்கு என்ன வேண்டுமா? ராஜா வேண்டும். அப்படின்னா அப்போ இவங்க கேட்ட உடனே அவசரத்துக்கு ஒருத்தனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வச்சிடுறாரு. அவன் பேர் தான் யாரு? சவுல். சவுல். ஆனா இது தேவனுடைய, இவனை ராஜாவா ஆக்கணும்னு தேவனுடைய திட்டம் கிடையாது. ராஜாவா ஆக்கணும். யார ஆக்கணும்? தாவீதை, ஈசாயின் குமாரனில் ஒருவன் தோன்றுவான், அவனை என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளானை கடவுள் வைத்திருந்தார். இவங்க அவசரப்பட்டதுனால கழுதையை தேடிக்கொண்டு வந்த இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லிட்டார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப இங்க என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ராஜாவாக ஆக்க சொன்ன உடனே இதை இவர் இருதயத்தில் இல்லைல்ல, இப்போ அவனும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சில விஷயங்களை செய்து விடுகிறான். இது நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போல இப்போ, ஏன்னா தாவீதுடைய குணத்துக்கு மட்டும்தான். இப்போ ஆண்டவர் சொல்றார், அவனை தள்ளி. அந்த அவன் யார் அப்படின்னா சவுல். சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. அந்த அவன் யாரு? சவுல். இப்போ சவுலை தள்ளிட்டு கர்த்தர் யாரை ராஜாவாக்குறாரு? அவன் எப்படி இருக்கிறானா? இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறவன். அப்படின்னா என்ன சித்தமானதெல்லாம் செஞ்சான் அப்படின்னா அவனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் அந்த 9 காரியங்களை பார்த்தோம். அந்த 9ல் ஒன்று தான் தேவனை துதிக்கிற மனிதன். அந்த துதியில தான் இந்த 7 வகையான துதி இருந்தது. இந்த 7 வகையான துதியை நாம் என்ன செஞ்சோம்? பார்த்தோம். அப்போ ரெண்டாவது அது பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இதுதான் இப்போ உங்களுக்கு சப்ஜெக்டா என்ன செய்ய போறேன், பேச போறேன். என்ன அப்படின்னா, ரெண்டாவது, தேவன் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தான். தேவன் மேல முழு நம்பிக்கை. நம்மலாம் நம்பிக்கை எங்கெங்கேயோ வைப்போம். நம்ம பணத்து மேல வைப்போம். படிச்சு முடிச்சோடனே எல்லாரும் சொல்றதாங்க, அவன் கண்டி ஒரு டிகிரியை முடிச்சிட்டானா போதும், அவன் வாழ்க்கையை அவன் என்ன செஞ்சிருவான், அவன் பார்த்துப்பான் அப்படின்னு நினைக்கிறோம். 2 டிகிரி 3 டிகிரி பிடிச்சவங்க கூட இன்னைக்கு வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருக்கிறான். அதுக்கு நான் படிக்க வேணான்னு சொல்ல, படிங்க போங்க சொல்கிறேன். அப்படிலாம் இருக்கிறான். ஆனால் படிப்பு உங்களுக்கு உங்கள் நம்பிக்கையை அதில் தான் வைக்கிறீங்க. அல்லேலூயா. உங்கள் படிப்பு மேலே தான் என்ன செய்கிறீங்க, நம்பிக்கை வைக்கிறீங்க. இல்லை, ஒரு வீட்டை வாங்கிட்டீங்க, 3 அடுக்கு கட்டிட்டீங்க, கீழே ஒரு 3 வீடு வாடகை, நடுவில் ஒரு 3 வீடு வாடகை, மேலே ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிட்டு 6 வீடு வாடகை வரும். நம்பிக்கைலாம் எது மேலே இருக்குது? 6 வீட்டு மேலேயும் என்ன செய்யும், கணக்கு போடும். ஒரு வீட்டுக்கு 8000 ரூபாய். ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமு, அப்புறம் காமனாக வெளியிலேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா போகிறதுக்கு படிக்கட்டு கீழே ஒரு கக்கூசு பாத்ரூம் போட்டாலும் இன்னைக்கு ஒரு 8000 ரூபாய், ஹையஸ்டாக சொல்கிறேன் 8000 ரூபாய் வாடகை இருக்கு. அப்படின்னா ஒரு வீட்டுக்கு 8000 ரூபாய்னா 3 8
24,000 ரூபாய் வரும் அப்படின்னு நம்மளுடைய நம்பிக்கையெல்லாம் என்ன ஆயிடுது? வீட்டு மேல போடுறோமா இல்லையா? அதான உண்மை. சில பேர் சொல்லுவாங்க, காலங்காலத்தில் இவளை யார் கையிலனா புடிச்சு குத்துட்டா அதோட நான் என்ன செஞ்சிருவேன், புடிச்சு குடுத்ததுக்கு அப்புறம் தான் தலைவலி வரும். தெரியல, வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கலாம், வீட்டில் வச்சுட்டு இருக்கிறோம் அப்படியே சுதந்திரமா வாழலாம். 2 பேரும் எப்போ வேணாலும் நினைச்சா கிளம்பிடலாம் வெளியே, ஆத்தாலும் புள்ளியும். எவன் கையிலனா புச்சு குத்தாதான் நிம்மதி நம்பரு, அப்பதான் நிம்மதியே போகும். நம்பிக்கை சொல்றேன், தப்பு சொல்லல, நம்பிக்கையே சொல்றேன். இது மேல. ஆனா தாவீது அப்படி இல்லை. அவன் முழு நம்பிக்கையும் தேவன் பேரில் வைத்திருந்தான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அவனை சொன்னாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாயிருக்கிறான். அல்லேலூயா. நீங்க கடவுளை நம்பி பாருங்களேன், கடவுளை சார்ந்து பாருங்களேன். எங்க 10ஓட 11 நம்ப கூடாது, அப்புறம் மட்டும்தான் நம்பணும். அதுதான் நம்ம கிட்ட இல்லை. நம்ம நம்புறோம். எப்படி நம்புறோம் அப்படின்னு சொன்னா, இவரையும் நம்புறோம். இல்ல 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 படிப்பையோ, உன்னுடைய திறமையோ, உன்னுடைய ஆஸ்தியோ, உன்னுடைய வேலையோ, உன்னுடைய அழகையோ, இதுக்கு மேல எல்லாம் நம்பிக்கையை வைக்கிறதை காட்டிலும் உன் 100% நம்பிக்கையும் தூக்கின்னு போயிட்டு எங்க வச்சிடணும்? கர்த்தர் மேலதான் வைக்கணும். அதுதான் நம்பிக்கை. இது நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. இது என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. முழுக்க முழுக்க யார் மேல வச்சிடணும் நம்பிக்கைய? தேவன் பேரில் மட்டும்தான் வைக்கணும். அதுல எப்படி அவன் சாத்தியமா வச்சுன்னா, 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ, சொல்லுங்க எல்லாரும், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பகைத்து கொண்டிருக்கிறான். கோலியாத்து பலசாலி, நல்ல உயர்ந்தவன், வீரன், பட்டயம் வைத்திருக்கிறான், கேடயம் வைத்திருக்கிறான், மார்கவசத்தை போட்டிருக்கிறான், எல்லா விதத்திலும் ஒரு போர் ஆயுதங்களை தரித்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அதை தாவீதே எடுத்து சொல்றாரு, நீ எப்படி வருகிற என்னிடத்துல? இதெல்லாம் நம்பி வருகிற? ஹலோ, நான் ரொம்ப சின்ன பையன், ஆனா நான் ஒருவரை நம்பி இருக்கிறேன். அவர் யார் என்றால் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ராணுவத்தை நம்பல தாவீது, அவனுடைய ஈட்டியை நம்பல, அவனுடைய பட்டயத்தை நம்பல, அவன் கேடயத்தை நம்பல. அவனுக்கு கொடுத்தாங்க மார்கவசத்தை போட்டு அவனால சுமக்க முடியல, அதையும் தூக்கி எறிந்தான். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், நான் இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை நம்பி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்பிக்கைனா அதுதான். நம்மளுக்கு நம்பிக்கை யார் பேர்ல இருக்கு? அவன் சொல்றான், நான் கர்த்தர் பேர்ல நம்பி இருக்கிறேன் அப்படின்றான். இது மட்டும் இல்லாம அவன் நம்பிக்கையில சொல்ற வார்த்தையை பாருங்க, உன் தலையை வெட்டி ஆகாயத்துக்கு பறவைக்கு இரையாய் போடுவேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. எப்படி இருக்கிறதுலயே சின்னவன் சோறு கொண்டு வந்தான். யாருக்கு? ராணுவத்துல வேலை செய்யற அவங்க அண்ணங்காரனுங்களுக்கு என்ன கொண்டு வந்தான்? சாப்பாடு கொண்டு வந்தான். சாப்பாடை கொடுத்துட்டு போக வேண்டியவன் அவங்களெல்லாம் நிந்திக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு பொறுக்க முடியல. இவன் சொல்றான், நான் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். ஏதோ இவன் வாய் உதாரணமா பேசிட்டு, நிறைய பேர் அப்படி இருப்பாங்களே, சும்மாவே பேசிடுவாங்க. பேசிட்டு பின்னாடி வர பிரச்சனையில தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் பேசி இருக்க மாட்டேனேன்னு வாங்க. வாயை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க? பிரச்சனையை வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா தாவீது சாதாரணமாய் சொல்லல, சொன்னபடியே செய்தான். கரங்களை தட்டி கடவுள் பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க. ஏங்க, கடவுள் பார்த்துக்கிட்டே இருந்தாரு.
ஐயோ இந்த சின்ன பையன், ஐயோ இவனை போய் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னேன், இவன் என்னை கொண்டு அவனை என்ன செய்யறான், பகைக்கிறானே. அல்லேலூயா. கூழாங்கல்ல எடுத்துக்கிட்டு போயிட்டு இவன் அடிச்ச உடனே அவன் அப்படியே மல்லாந்து விழுந்து சாவ வேண்டியவன் எப்படி விழுந்து சாவறான், குப்பரவுக்கா விழுந்து செத்து போறான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன, நீ கடவுளை நம்பிட்டினா செயல் அவர் செய்ய ஆரம்பிப்பார், செயல் அவர் செய்வார். இன்னைக்கு நம்ம நம்பிக்கை அது இல்லாம போச்சு. நம்மளுடைய நம்பிக்கை கடவுளை நம்புறது இல்லை. ஏதோ ஒன்று வந்து சொல்றோம், பாஸ்டிங் பிரேயர்ல ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம், தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம். பட் ஆனால் நம்மளுடைய அந்த முழு நம்பிக்கையை தேவன் பேரிலே வைக்கிறது கிடையாது. அல்லேலூயா. இவன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி போய் அங்கே ஜெப குறிப்பா சொல்லிட்டு வந்தான். அங்கே எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் யுத்தத்தில் போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தான். யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லலைங்க. அவன் முதல் நீ ஏன்டா இங்கே வந்து போடான்றாங்க, அவனை விரட்டுறாங்க. நீங்கள் அந்த அதிகாரத்தை போய் வீட்டில் வாசிச்சு பாருங்களேன், அவனை விரட்டுறாங்க. ஆனால் அவனுடைய தைரியம் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து. அல்லேலூயா. அவன்கிட்ட நின்று பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் இவன் சவால் விட்டு சொல்றான். அல்லேலூயா. நான் என்ன பண்ணுவேன், உன்னை உன் சரீரத்தை என்ன பண்ணுவேன். அந்த வார்த்தையை பாருங்க, எங்க இருக்கு, வாசி. இன்றைய தினம் பாருங்க, இதுதான் தேவை. இது ஒண்ணுக்கு தான் பார்த்தேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பார். எப்படி நம்பிக்கை எப்படி இருக்கு, நம்பிக்கை எப்படிங்க இருக்கு, நம்பிக்கை எப்படி இருக்கு. இதுக்கு முன்னாடி கர்த்தர் இவனை பார்த்து டேய் நீ போ யுத்தத்துக்கு, கோலியாத்தை உன் கையில கொடுப்பேன்னு சொல்லி அமிச்சா. இவன் பேசுறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா இவன் வந்ததே யதார்த்தமா வந்துட்டான். இவன் வந்து யதார்த்தமா நின்னுட்டு சொல்றான், இன்று கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று, நான் உன்னை சாகடித்து உன் தலையை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களுக்கு இன்றைய தினம் ஆகாயத்தின் பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். கரங்களை தட்டி. இதுதான் நம்பிக்கை. இதுதான் என்னது சிஸ்டர், பிரதர், இதுதான் என்னது. அப்ப நீ நம்ப வேண்டியது கடவுளை மட்டும் தான் நம்பணும். டாக்டர் கைவிடலாம். எங்க நீ நம்பி ஒருத்தங்களை வாழ்ந்துட்டு இருக்க கைவிடுவான். இந்த கடவுளையே நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அவனுக்கு தான் ஏமாற்றமே வரும். ஏன் தெரியுமா, எல்லாத்தையும் பார்த்து நான் ஏமாற்றுகிறவர் இல்லைன்னு கடைசி தருணத்துல உன் கரத்தை பிடித்து தூக்குறவர் அவர்தான். எல்லாரையும் நம்பி பாரு, எல்லாம் உன்னை ஏமாத்தலாம். பெத்த பிள்ளை உன்னை விட்டு போலாம், கட்டின மனைவி, கட்டின புருஷன், பெத்தெடுத்த தாய் உன்னை விட்டு போலாம். ஆனா ஒரு நாளும் என்னை உண்டாக்கின இந்த உலகத்தை படைத்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனா இருக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் ஒரு நாளும் மாற மாட்டார். அதனாலதான் அவன் 100% யாரை நம்பி இருந்தான், கர்த்தரையே நம்பி இருந்தான். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், அம்மா எல்லார் மேலேயும் அன்பாயிரு, யாரையும் நம்பி வாழ்ந்துராத. கடவுளை ஒருத்தர மாத்திரம் நம்பு, அவர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன் தேவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன்னா, அவன் 100% தேவனை நம்பி இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமே. ரெண்டாவது, எப்பெல்லாம் நம்பணும் அப்படின்னு பார்த்தா, ஆபத்துல தேவன் அவனுக்கு அடைக்கலமா இருக்கும்படியாக ஆபத்து நேரத்தில் அவரை நம்பி இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் அடுத்தது 2வது சங்கீதம் 18:2 வாசிங்க. கர்த்தர், அவன் நம்பிக்கையை குறித்து அவன் சொல்ற, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறவர் என்று. அல்லேலூயா. என்ன சொல்றான், அவர் யாருப்பா, எந்த அளவுக்கு நம்புற, அவர்தான் என் கண்மலை, அவர்தான் என்,
அடுத்தது என்னது? கோட்டை. அவர்தான் எனக்கு இரட்சகர், அவரே நான் நம்பி இருக்கிற தேவன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஒன்று, என்னை விடுவிக்கிறவர் அவர்தான் நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கு. இரட்சகர், அவர் எனக்கு கண்மலை, அவர் என் கோட்டை அப்படின்றான். அவர் நம்பிக்கை எப்படி இருக்கு? சாதாரணமா இல்ல. கோலியாத்தை போய் முறியடிச்சான் நம்பிக்கையில, ஓகே. ஆனா அடுத்த கட்டத்துல ஆண்டவரை நம்புற விஷயத்தை சொல்றான். அவர் எனக்கு கண்மலையா இருக்கிறார். அவர் யாரா இருக்கிறாரு? ஏன்னா அவர் என் கூட இருந்தா, நான் அந்த கண்மலையோட இணைஞ்சு இருந்துட்டா என்னை யாருமே அசைக்க முடியாது. கண்மலை மலையை போயிட்டு அசைப்பீங்களா? புல்டோசர் வச்சு தான் தகர்க்க முடியும் இல்ல? அது கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன செய்ய முடியும்? தகர்க்க முடியும். ஆனா இந்த கண்மலைய ஒருவனாலையும் அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த இயேசு என்ற கண்மலைய ஒருவனும் என்ன செய்ய முடியாது. அதனால தான் சொல்றான், அவர் என் கண்மலை, நான் அசைக்கப்படுவதில்லைன்றான். நம்பிக்கை அப்படிதான் வச்சான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நாம கடவுளை சார்ந்து நம்பி இருக்கணும்னா நம்ம நம்பிக்கை உடைந்து போகிறது. நம்ம முழுசா நம்ப மாட்டோம். பிரச்சனை நேரத்தில் நம்புறான், அதிகாரப்பூர்வமா சொல்றான், எனக்கு அவர்தான் விடுவிக்கிறவர் என்று நான் நம்பி. இந்த ரட்சிப்பு நான் என்ன? விடுதலையாக்குகிறவர் அப்படின்னா அவன் நம்பிக்கை. என்னை தேவன் என்ன செய்வார்? சாபக்கேட்லையா இருக்கட்டும், சாபத்திலையா இருக்கட்டும், வியாதிலையா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் விடுவிப்பார். அவரால் விடுவிக்க முடியாதது ஒண்ணுமே இல்லைங்க. அல்லேலூயா. இவனை எங்க வேணாலும் எதை வேணாலும் சோதிச்சு பார்த்துட்டு வாங்க, தேவனை காட்டிலும் விடுவிக்கிறது இந்த உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. அதனால அவனுடைய முழு நம்பிக்கை, அவர் என்ன செய்வாரு? விடுவித்து காப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செஞ்சு காப்பார்? அவரு என்னை விடுவிப்பார். என்னத்துல விடுவிப்பார்? ஆபத்துல விடுவிப்பார், பொல்லாப்புல விடுவிப்பார், தீங்குல விடுவிப்பார், சாபக்கேடுல விடுவிப்பார், பில்லி சூனியம், கட்டுகள், மாந்திரிகள், மைகள், எந்த கிரியை இருந்தாலும் அவர் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன? ஆமா, இந்த பிரதர் வந்து கடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னை சந்தித்தார். சந்திக்கும் பொழுது முதல் சபைக்கு வந்திருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்டாப், கார்பரேஷனில் வேலை செய்கிறாரு. அவருக்கு வந்து அதில் லீவு தரமாட்டேன்ட்டாங்கன்னு. ஆனால் அவர் சாட்சி சொன்னார், நானும் என் 2 பொம்பளை பிள்ளைங்க, கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்பட்டு என் பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுருச்சு. அதில் ஒரு பிள்ளைக்கு மண்டையில் அடிபட்டு அவளுடைய அந்த வலி, மயக்கம், இதெல்லாம் இருந்து ஹாஸ்பிட்டலும் கையமா அலைஞ்சோம். எனக்கு அன்னைக்கு ஏற்பட்டது பாரு பயம், இன்னைக்கு வரைக்கும் அந்த பயம் தீரவே இல்லையா அப்படின்னாரு. ஆனா அவ்வளோ பெரிய ஆபத்திலையும் தேவன் அவர்களை காத்து இன்னைக்கு நல்ல ஜீவனை தந்து வைத்திருக்கிறார். மண்டைக்கு போய் சிடி ஸ்கேன்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. அடிபட்டிருக்கு, கால்கள் கையிலெல்லாம் அடிபட்டிருக்கு. கால் கை உடைஞ்சாலும் பரவாயில்ல, மண்டையில் அடிபட்டுச்சுன்னா மூளைக்கு போற நரம்புல மூளைக்கு எதனா பாதிப்பாயிடுச்சுன்னா, நான் அதான் கேட்டேன், பிள்ளைக்கு அடிபட்ட உடனே மயக்கம் இருக்குதா, வாந்தி வருதா, அதெல்லாம் ஆண்டவர் கிருபையினால இல்லையா? அப்பனா உன் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துல சாட்சியாய் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆபத்துல நம்மளை விடுவிக்கிறவர் யாருன்னா தேவன். இவர் போய் சொன்னாரா எனக்கு இந்த பிரச்சனை வரப்போது நீங்க காத்துக்கன்னு? அதெல்லாம் கிடையாது. அவரை நம்பி வாழ்ந்துட்டா எவ்வளவு பெரிய விபத்து வந்தாலும் அவரை நம்மை காப்பாற்றி வைத்து கடந்து போவார். அவர் நம்மளை விடுவித்துட்டு கடந்து போவார். அதனால தான் சொல்றேன், உன் நம்பிக்கையை எங்க வைக்கணும்? கர்த்தர் பேர்ல தான் வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க எதையாவது நம்புவீங்களா? ஏதாவது நம்புவீங்களா? படிப்பை நம்புவியா? அதெல்லாம் ஒரு மூலையில இரு. படிப்பா இருக்கட்டும், சொத்து சுகமா இருக்கட்டும், எல்லாத்தையும் எங்க வை? நீ ஏதோ லெஃப்ட்லயே ரைட்லயே இரு. ஆனா மெயினா இருக்கிறவர் யாரு? சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அதனால தான் அவனை பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. மூன்றாவது, அவன் எப்போ தேவன் மேல் நம்பிக்கை வைத்தான் என்றால் சங்கீதம் 56:3 வாசிங்களேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அல்லேலூயா. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை என்ன செய்வேன்?
புகழ்வேன். அப்படின்னா நீங்கள் நம்ப வேண்டிய சூழ்நிலை, உனக்கு பயம் வரும். ஏன் பயம் வரும்? நான் தான் ஏசப்பாக்குள்ள இருக்கிறேன். அவங்களுக்கு தான் பிசாசானவன் பயம் காட்ட வருவான். அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? பிசாசு எவனை விழுங்கலான்னு அவன் கெச்சிக்கிற சிங்கமா இருக்கும்போது உன்னை சிம்பிளா விட மாட்டான். நீ கத்தரை சார்ந்து, கத்தரையை நம்பி, கத்தரையை தேடி, கத்தருக்காகவே ஓடும் பொழுதுதான் உனக்கு என்னத்தை காட்டுவான்? அவன் பயத்தை காட்டுவான். அல்லேலூயா. என்ன காட்டுவான்? ஆண்டவருடைய கோயிலுக்கு நீ தேடி சரியா வர ஆரம்பிச்சுட்டா காட்டுவான். சில பேர் சொல்லுவாங்க, அதனால நல்லா தான் இருந்தேன், சர்ச்சுக்கு வரணும்னு பார்த்தா எனக்கு என்ன வந்துருது? பயம் காட்டுவான். அவனால பயம் மட்டும்தான் காட்ட முடியும். ஒரு ஐயா சொல்லுவாரு, அவனுக்கு பேரே நான் வச்சுக்கிறதுக்கு பூச்சாண்டி, பயம்தான் காட்டுவான். அவன் பொக்கவாயன், பயம்தான் காட்டுவான் அப்படின்னு ரொம்ப அசட்டியா பேசுவார் அவனை. பிசாசுனால அசட்டியானவன் தான், பயத்துக்குரியவன் இல்ல. அல்லேலூயா. ஏன்னா அவன் வல்லமைகள் அத்தனையும் கல்வாரி சிலுவையில அவர் உரிந்து எடுத்து விட்டார். அவர் எப்படி எடுத்துட்டாரு? உரிந்து எடுத்து விட்டார். அப்படி தேவ பிள்ளையில அப்ப நீ என்ன, உனக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் வர நேரத்துல உன் நம்பிக்கையெல்லாம் எங்க வச்சிருக்கணும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நீ சொல்ல வேண்டிய வார்த்தை அப்படித்தான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரே எனக்கு பெலன், கர்த்தரே என் கேடகம், கர்த்தர் என் படுக்கையை மாற்றுவார், கர்த்தர் என் பிரச்சனையை மாற்றுவார், கர்த்தர் என் கூடவே வருவார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை என்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிறது. நான் கர்த்தரை நம்பி இருப்பேன். அப்படி வாழ்ந்து பாருங்க. பிசாசு வந்து உன்னிடத்தில் வெக்கப்பட்டு ஓடி போவான். உன்னை ஒன்று நான் சொன்ன என் மீனிங்கில் சொல்லனா, என் ஒரு முடியை கூட அவன் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. புடுங்க முடியாதுன்னு, அசைக்க கூட முடியாது. நான் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது. அல்லேலூயா. நாலாவது சொல்றான் பாருங்க, அவன் தைரியத்தை பாருங்க. நம்பி எங்க இருக்கிறான்? சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் 23ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். கவனிங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் 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 என்னோட இருக்கிறீர். அவன் நம்பிக்கை எங்க வச்சிருக்கிறான்? எல்லா பிரச்சனை வருது, சும்மா இல்ல. என்னை புல்லுள்ள இடங்களிலும் வைக்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார், தமது நாமத்து நிமித்தம் என்னை எந்த பாதையில நடத்துறாரு பாருங்க. நீதின் பாதையில நடக்கிறவனுக்கு என்ன பள்ளத்தாக்கு வருது? மரண இருளின் பள்ளத்தாக்கு வருது. ஆனா நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரி, அது வந்தா வரட்டும், நீங்க என் கூட இருக்கிறீங்கன்றான். எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறான் பாருங்க. அது வரட்டும், பள்ளத்தாக்கு வரட்டும், மரண இருள் வரட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். பட் நீங்க என் கூட என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. அவன் நம்பிக்கை தான். அவன் நம்பிக்கை என்ன? என் கூட. நீங்க சொல்லுவீங்களா? உன் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இயேசு உன் கூட இருக்கிறாருன்னா உனக்கு ஏன் பிரச்சனை வருது? இயேசு இருக்கிறவனுக்கு தானே பிரச்சனை வரும். ஏன்? பிசாசு அப்பதானே உன்னை வஞ்சிப்பான். பிரச்சனையே இல்லைன்னா நீ யாரோடைய ஆளு? பிசாசு ஆளு. பிரச்சனையை கொடுக்கிறவன் பிசாசுங்க. தேவன் பிரச்சனையை கொடுக்க மாட்டார்ல, பிரச்சனையை பிசாசு கொடுப்பான். ஆனா அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவித்து காக்கிறவர் கர்த்தர்னு நீ சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை அப்படின்னா என்ன? நீ கர்த்தரை அதிகமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? தேடணும். அதுல இருந்து தான் உன்னை என்ன செய்வாரு? விடுவிப்பார். அப்போ நீ பிரச்சனையில சிக்கிக்கிட்டு அவர் விடுவிக்காம போயிட்டா நீ யாருக்கு அடிக்ட் ஆயிட்ட?
பிசாசுக்கு. எந்த ஒரு தேவ பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்குதுன்னா அவன் ஒன்று ஜெயிச்சிட்டான், அவன் ஒன்று உலகத்தை ஜெயிச்சிட்டான், இல்லைன்னா உலகத்தோட போராடிட்டு இருக்கிறான். யோபுக்கு பிரச்சனை வந்தது, அப்புறம் ரெட்டத்தனையே ஆசீர்வதிச்சுட்டு அவன் ஃப்ரீடம் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு எங்கன்னா பாடு வந்தது, பிரச்சனை வந்தது, என்ன படிக்கிறோமா, அது ஒரு காலகட்டம். அதுல இருந்து வின் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவனுக்கு ஃப்ரீடம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் பிள்ளை இழந்தான், ஆடை இழந்தான், மாடை இழந்தான், வேலைக்காரங்களை இழந்தான், சொத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், எங்கன்னா இருக்கா? நம்பிக்கையை தேவன் மேல் வைத்து கொண்டே இரு. எத்தனை காலங்கள் ஆனாலும் உன் நம்பிக்கையை அவரை விட்டு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அசைக்கவே கூடாது. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அப்படி ஒரு வேலை வந்தாலும் ஆண்டவரே நீ என் கூட என்ன செய்றீங்க? எப்படிங்க இப்போ அவனால் எப்படி இதை யூகித்து எழுத முடியுது? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என் கூட, அப்படின்னா தேவன் அவன் கூட இருக்கும் பொழுது பள்ளத்தாக்கு வருமா? அவனுடைய கணிப்பு பாருங்க, வரும். வந்தாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. ஏன்னா எவனை விழுங்கலாம் என்ற கெச்சிக்கிற சிங்கம் இருக்கு. அல்லேலூயா. இவன் அந்த அந்த பொசிஷன்ல இருந்தான் பாருங்களேன். ஒரு சிங்கத்து கையில, ஒரு முறை கரடி கையில, இந்த ரெண்டு கையில இருந்து இவன் என்ன செஞ்சான்? இவன் ஆட்டுக்குட்டி அவன் காப்பாத்தனான். அதனால நான் என் தேவனுக்கு ஆடு, அவர் தான் என்னை மேய்க்கிறவரு, அவர் என்னை ஒருபோதும் சிங்கத்தின் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அதுதான் அவனுக்கு என்னது? நம்பிக்கை, முழு நம்பிக்கை. ஐந்தாவது பாருங்க, அவனுடைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா 1 சாமுவேல் 23:21 வாசிங்களேன். அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறி அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் நீ போ பெலிஸ்தரை முறியடித்து எகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். போதும். அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்ன? இவன் சிக்லா விட்டு வெளியே போய் இருக்கும்போது சிக்லாலிலே பெலிஸ்தர்கள் வந்து பாளையம் இறங்கி அவனுடைய எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போயிட்டாங்க. குடும்பத்தை இழந்துட்டான், மனைவி இழந்துட்டான், பிள்ளை இழந்துட்டான், ஆடு மாடு வேலைக்காரங்க எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிட்டானுங்க. இப்ப இவனுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். அத்தனை கோபத்தையும் அடக்கி யார் மேல நம்பிக்கையா இருக்கிறானா? என் தேவன் மேல் நம்பிக்கையா இருந்து ஆண்டவர் கிட்ட போய் சொல்றான், ஆண்டவரே இது இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே, நான் என்ன பண்றது? ஏய் வெயிட் பண்றா, நான் சொல்ற வரைக்கும் போகாதேன்னா. ஆதங்கத்துல என்ன வேணாலும் பேசுவாங்க. பண்டாட்டி பிள்ளைகளை இழந்துட்டு எவனா சொல்லிட்டாச்சுங்க, என்ன வேணாலும் நடக்கும். தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு ஒரு ஆம்பளை நைட்டு வேலையிலேருந்து வரான், பொண்டாட்டிக்காரிய பக்கத்து வீட்டுக்காரன் என்னைக்குன்னா சண்டை போட்டு அடிச்சிட்டான்னு நினச்சிக்கா. அவங்ககிட்ட சொன்ன உடனே என்ன செய்வான்? என்ன எதுலாம் விசாரிக்க மாட்டான். எத்தோடனே எங்கே போவான்? சண்டைக்கு போவான். இது அவருடைய சுபாவம். அவர் அன்னைக்கு போலன்னா அவர் என்ன எப்படி வாழ்வார்னே சொல்ல முடியாது அந்த வீட்டுக்குள்ள. நீலாம் ஒரு ஆம்பளையாயா, நான் சொல்லி நீ போய் என்ன செய்ய மாட்டேற? அந்த ரோசத்துக்காகவே இவன் என்ன செஞ்சிடான்? வரிச்சு கட்டிக்கிட்டு ஓடிடுவான். ஆனா இப்ப இந்த தாவீதுக்கு அப்படிதான் நடந்துருச்சு. எல்லாரும் வந்து சொல்லியும் இவனுக்கு என்ன வரல? கோபம் வரல. ஏன்னா இவன் மேல நம்பிக்கை இல்லை, தேவன் மேல அவன் நம்பிக்கை வைத்து இப்ப என்ன செஞ்சிட்டானா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே நான் அந்த தண்டை பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று விசாரித்ததுக்கு கர்த்தர் நீ போ பெலிஸ்தரை போதுமா பெலிஸ்தரை என்ன செய், முறியடி. அப்போ இவர் சொன்ன உடனே எழுந்து போறான். பிரச்சனை பண்றதுக்கும் என் தேவனை தான் நம்பி இருக்கிறான் அவன். அல்லேலூயா.
அவன் எழுந்து போய் சண்டை போடுறதுக்கு கூட யாரை கேட்கறான்? யார் மேல நம்பினான்? நம்மளா இப்ப எழுந்து நம்ம மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு நமக்கு இருக்கிற கோபத்துல ஓடக்கூடாது. ஆனா நம்மளோட யார் வரணும்? தேவன். அவர் வந்தாதான் நான் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும்? திருப்பி கொள்ள முடியும் என்று தேவனை நம்பி இப்ப புறப்பட்டு போறான். இன்னொரு விஷயம் தெரியுமா? இவன் புறப்பட்டு போகும்போது நிறைய வேலையாட்களோட போறான், சண்டைக்காரங்களோட போறான். அத்தனை பேருமே பாதி பேர் என்ன செஞ்சிட்டான்? பாதியிலே நின்றுட்டான். நம்பிட்டுன்னு போனான் பாரு சண்டை போறதுக்கு. அத்தனை பேர் அவங்க அந்த ஆத்தங்கரையாண்ட நிப்பாங்க பாரு. அதை மட்டும் தேடி வாசிங்க, வாசி. அப்பொழுது தாவீதும் அவனோட இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் ஆற்றங்கரையாண்ட வந்தபோது அங்கே சில நின்று போனார்கள். தாவீதோ அப்ப 200 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? 600 பேர் புறப்பட்டு வந்தாங்க. 200 பேர் சண்டைக்கு வரமாட்டேன்ட்டு நின்னுட்டாங்க. ஆனா இவன் என்ன செய்யல? சோர்ந்து போல. ஏன் சோர்ந்து போல? நான் உங்களை நம்பி இதுக்கு வரவில்லை, கர்த்தர் போ என்று சொன்னார். 200 பேர் நின்னா என்னப்பா? நான் யார் மேல நம்பிக்கையா இருக்கிறேன்? கர்த்தர் பேர்ல நம்பிக்கையா இருக்கிறேன். அவர் தான் என்ன போ சொன்னாரு, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவேன் சொன்னாரு. நீ நின்று போனாலும் பரவாயில்லை, என் தேவன் என்னோட கூட வருவாரு, நான் அதை திருப்பி கொண்டு வருவேன் என்று 100% கர்த்தரையே நம்பி இருந்தான். நம்ம மனசு உடைஞ்சு போயிருக்காது? பாதி பேர் நம்மளை விட்டு போறான்னு என்ன செஞ்சிருக்கோம்? மனசு உடைஞ்சு போயிருக்காது? உடைஞ்சு போயிருக்குமா? அதா அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் அவன் தன் தந்த தேவன் பேரில் நம்பிக்கையா இருந்து போனா சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். சகலத்தையும் என்ன செஞ்சான்? திருப்பி கொண்டு வந்தான். 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்ப இவனுடைய நம்பிக்கை எல்லாம் இந்த ஒரு வார்த்தையில தான், இந்த ஒரு வார்த்தையில தான் இருந்தான். இந்த ஒரே ஒரு வார்த்தையில தான் இருந்தான். என்ன? நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வன்றதை கேட்ச் பண்ணிட்டான். கர்த்தர் சொல்லிட்டார். இப்ப 200 பேர் நின்னா என்ன? நின்றுட்டு போட்டோம். ஏன்? திருப்பிக் கொள்வேன்னு சொன்னது கர்த்தராச்சே. அவர் சாதாரணமானவர்ல, சேனைகளின் கர்த்தராச்சே. அவர் என்னோட இருப்பார்னா போனா வெற்றி அடைந்தாங்க. இன்னைக்கு நீங்க இடையில உங்களை யார் கைவிட்டுட்டாலும், என்ன தரேன்னு சொல்லிட்டு உன்னை ஏமாத்திட்டாலும், கடைசி வரைக்கும் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி நிறுத்திட்டாலும், உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி நிறுத்திட்டாலும் சோர்ந்து போவாத. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உன்னை நடத்தி செல்லுவார். உன் நம்பிக்கை அவர் மேலே இரு, அவர் மேலே இரு, அவர் மேலே இரு, அவர் மேல். நிறைய பேர் நிறைய நம்ம பிளான் போட்டுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் நிறைய பிளான் போட்டுட்டு இருக்கிறோம். இந்த ஒரு பிஸ்னஸை தொடங்கிட்டா அவ்வளோதான்பா, அதோடு நான் செட்டில் ஆகிடுவேன். இந்த கடையை தொடங்கிட்டா அதோடு நான் செட்டில் ஆகிடுவேன். இந்த வீடு கட்டிட்டா அதோடு செட்டில் ஆகிடுவேன். இந்த காரியம் முடிஞ்சா அதோடு செட்டில் ஆகிடுவேன். இந்த பணம் வந்துச்சுன்னா அதோடு என் பிரச்சனை நீந்திடும். அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு மேலே ஒரு போராட்டம் வரும். உன் நினைவுகள். நிறைய பேர் அப்படிதான் ஏமாந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அது வந்தா முடிஞ்சிச்சேன்னு நினைக்காத. இவர் இருந்தா எல்லாம் முடியும்னு மட்டும் நினை. அதை வெற்றியாய் மாற்றுவா. அல்லேலூயா. அதை என்ன செய்வாரு? இன்னைக்கு நிறைய நம்மளுடைய உழைப்பு, கஷ்டம், பிரயாசம், பாடு எல்லாம் வீணா போறதுக்கு காரணம் அதை நான் நம்பி இருக்கிறேன். அதை நம்பக்கூடாது. எதை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். அதுதான் நான் சொல்லித்தரேன். உன்னை நம்பாத, காரியத்தை நம்பாத, கர்த்தரை நம்பிரு. கர்த்தரை நம்பினா தானா வரும். அல்லேலூயா. அடுத்தது அவனுடைய நம்பிக்கை எப்படிங்க? 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். 6வது காரியம் 16:8 சங்கீதம்
கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, கர்த்தரை எப்பொழுதும், என்னது இந்த ஒரு வார்த்தை நீங்க சொல்லணும், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக. நம்ம எப்போ வச்சிருக்கோம்? என்ன தேவையோ அந்த நேரத்துக்கு வச்சிருக்கிறோம். அப்படி தானே உண்மை? நமக்கு என்ன தேவை அப்பதான் ஆண்டவரே அப்படின்றல. அப்படி இல்லை, தேவையான நேரமா இருந்தாலும் அவனுக்கு தேவைப்படாத நேரமா இருந்தாலும் எப்பொழுதையும் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அதனால நான் என்ன செய்வதில்லை என்றால் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வந்துரு. நீ சந்தோஷமா இருக்கும் போது அவர் உன் பக்கத்துல தான் இருக்கணும். உனக்கு பொருளாதாரங்கள் பூர்த்தியா இருக்கும் பொழுதும் அவர் உன் பக்கத்தில் தான் இருக்கணும். உனக்கு ஒன்றுமே இல்லை, நாளைக்கு சாப்பிட எதியே இல்லைனாலும் அவரே உன் பக்கத்துல தான் வச்சிருக்கணும். அப்பதான் அது நம்பிக்கை. நாளைக்கு செலவுக்கு இருக்கு, இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் பாக்கெட்ல இருக்கு, நாளைக்கு வச்சு போயிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு திங்கக்கிழமை இது காலத்தை ஓட்டிடலாம், செவ்வாய்க்கிழமை தான் இப்ப ஆண்டவர் தேவை அப்ப நீ கூப்பிட்டினா அதுக்கு பேரு நம்பிக்கை இல்லை. எல்லாம் இருந்தோம், எது இல்லாம இருந்தோம், எப்பொழுதும் நான் அவரை எனக்கு முன்பாக வைக்கிறது அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதுங்களா? தயவு செய்து தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் சொன்னது சாதாரணமாக ஆண்டவர் சொல்ல. 100% அவன் தேவனை துதிக்கிறவனாயிருந்தான். 100% அவன் தேவனையே சார்ந்து வாழ்கிறவனா. இன்னைக்கு நான் 2வது ஆராதனையில், முதல் ஆராதனையில் எப்படியெல்லாம் துதின்னு பார்த்தேன். இந்த 2வது ஆராதனையில் நம்பிக்கை எப்போதெல்லாம் எப்படியெல்லாம் அவர் மேல் வைத்தான் என்று பார்த்தேன். இன்னைக்கு உங்களுக்கு இதை தெரியப்படுத்த தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அதனால் உன் நம்பிக்கை எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? இயேசுவின் பேரில் வைங்க. எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் எல்லாம் எப்பொழுதும் நீ யாரை சார்ந்திருக்கணும்? தேவனை தான் நம்பி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவனுடைய அந்த நம்பிக்கையை பாருங்க. அந்த கோலியாத்தை அடிக்கும் பொழுதும் சரி, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் சரி, எப்பொழுதும் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிற நான் அசைக்கப்படலைன்னு சொல்றதும் பாருங்க, சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லைங்க. அவரையே முழுக்க முழுக்க அப்படியே டைரக்டா அவரோட இணைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பேசுற வார்த்தை இதெல்லாம். அல்லேலூயா. ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய வராரு, அவரை தான் நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இவரை காட்டிலும் இவர் கொஞ்சம் தீவிரமாக நமக்கு உதவி செய்கிறவராக இருந்தால் டக்குன்னு இவரை விட்டுட்டு இவர் என்ன செய்வோம்? பிடிச்சிப்பல்ல. ஆனால் இவன் எந்த நிலையில் இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ஒரே ஒருவரை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டான். அவர் தான் சேனைகளின் கர்த்தர், நான் திருப்பி கொல்லுவேன் அப்படின்றதுக்கு அவர் கண்ட போனே அவன் சொன்ன உடனே புறப்பட்டு போகிறான். எப்படி இருக்கு அவன் நம்பிக்கையெல்லாம்? இன்னைக்கு ஏன் நீ வைக்கல அந்த நம்பிக்கை? தாவீதை ஆசீர்வதித்தவர். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான், அரசனாய் மாறினான். அவன் தான் ஆடு மேய்ச்சான். அவன் குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லைங்க, செல்வந்தர் குடும்பம். போவாசு தெரியல உங்களுக்கு? போவாசு தெரியல? போவாசு செல்வந்தர். அவனுடைய வம்சத்தில் வந்தவன் தான் யாரு? ஈசாய். அந்த செல்வந்தனுடைய பெற்றெடுத்த பிள்ளை 8ஆம் போர் தான் தாவீது. அப்ப இவன் வசதி படைத்தவன். ஆனா எல்லாராலையும் கைவிடப்பட்டு ஆடு மேய்க்க போனான். கூட பிறந்தவனும் அரசாங்கத்தில் வேலை செய்யறாங்க, இவன் வேலை செய்ய முடியல, ஆடு மேய்க்க போயிருந்தான். ஆனா அவனை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினான், அவனை உயர்த்தினான், அவனை மேன்மைப்படுத்தினான். காரணம் என்ன? என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். துதிக்கிறதுல நம்பர் 1, தேவனை நம்புறதுலையும் நம்பர் 1. மீதி 7 காரியங்கள் இருக்கு, பிறகுதான் பேச முடியும். நான் இதை தான் சொன்னேன், இன்னைக்கும் நான் துதி எடுத்தா மீதி 8 காரியங்கள் அப்படியே இருக்கும், பேச முடியும். இதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு. தேவ பிள்ளைகளே, தாவீதை போல இருக்க ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க, கொஞ்ச நேரம் நல்லா துதிங்க. தண்ணி
நான் காலையில் பேசுனதில் சத்தம் விட்டு துதிக்கிறதுல நம்பர் 1 அவன். இன்னைக்கு உன் சத்தம் எழும்பட்டும், உன் சத்தம் எழும்பட்டும். ஓ ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம், இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம், வல்லமையுள்ள நாமம், வல்லமையுள்ள நாமம். அந்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், அந்த நாமத்தை துதிக்கிறோம். அப்பா, என் முழு நம்பிக்கை, என் முழு நம்பிக்கை, என் தலையை உயர்த்துகிறவர் நீர்தான், என் கொம்பை உயர்த்துகிறவர் நீர்தான், என் சத்துருக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் நீர்தான், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் நீர்தான், என் பாத்திரம் நிரம்ப செய்கிறவர் நீர்தான். இயேசுவே, நீர் என்னை உயர்த்த வல்லவர். இயேசுவே, நீர் என்னை உயர்த்த வல்லவர். இயேசுவே, நீர் என்னை உயர்த்த வல்லவர். நீர் என்னை உயர்த்த வல்லவர். நீர் என்னை உயர்த்த வல்லவர். நீர் என்னை உயர்த்த வல்லவர். ரிபா லா ராதா நா ஹா லா ராதா நா ஷபா லா ராதா நா.